இந்த புலி நீ எத்தனை பேரை தான் இப்படி அடிச்சு கொல்ல போகுதுன்னு தெரியலையே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. புலி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு மாவீரன் இருக்கிறாரு. அடாடாடாடா, புலி தலையே தலையணையா வச்சு தூங்குறாரு பாத்தியா? ஆமா, இந்த பரம்பரையால தான் அந்த புலியை பிடிக்க முடியும். ஆமா. புலி பிடிக்கிற பரம்பரையா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சேஷி எல்லாம் பண்ணுது. ஆமா, இந்த பக்கம் வாங்கய்யா. பாவம் ராத்திரி பூரா காட்டுல 2 சிறுத்தை புலியோட அலைஞ்சிட்டு இப்பதான் வந்து அமைதியா தூங்குறாரு. ஆமா, இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? அவரை பார்க்கணுங்க. என்ன விஷயம்? புலி பிடிக்கிற விஷயம். அவரு புலி பிடிக்காம வேற எவையா பிடிக்க முடியும்? புலி அவருக்கு புள்ள, வேங்க அவருக்கு வேலைக்காரன், சிறுத்தை அவருக்கு சின்ன குழந்தை, கரடி எல்லாம் அவருக்கு காலமுக்கும், நரியெல்லாம் அவருக்கு நாய் மாதிரி. இந்த வீரப்பிரதாபங்கள்லாம் தெரிஞ்சாங்க நாங்க அவரை பார்க்க வந்தோம். அமைதியா இருங்க, நான் போய் அவரை எழுப்புறேன். ஐயா ஐயா ஐயா, என்ன? உங்களை பாக்குறதுக்காக பல கிராமங்கள்ல இருந்து ஜனங்க வந்திருக்காங்க. என்ன விஷயம்? அது அவங்க வாய் மூலமா தான் சொல்லுவாங்களாம். எங்க காட்டுல அந்த புலி வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுவீங்க. ஒரு புலி அட்டகாசம் பண்ணுதா இல்ல 2-3 புலி சேர்ந்து அட்டகாசம் பண்ணுதா? 1 பண்ணுதா 3 பண்ணுதான்னு நாங்க பாக்குறதுக்கு புலி என்ன டிக்கெட் போட்டு அதெல்லாம் செய்யுது. யாரா நீ? ரொம்ப அதிக பிரச்சனமா பேசுற. ஐயா, தண்ணி. போன ஜென்மத்துல ஒரு புலியா பிறந்திருக்காரோ. என்னது? ஒண்ணு இல்ல. இப்படி கடிச்சாருனா புலி கிடைச்சா என்ன பண்ணுவாரு? சரி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க காட்டுல உள்ள புலிய பிடிக்கணும். ஐயோ, வசமா மாட்டிட்டுமே. நிஜமான புலிய பிடிக்க சொல்றாங்களே. நான் புலிய பார்த்ததே இல்லையே. புலி தோளத்தார பாத்திருக்கேன். இப்ப ஓடி போயிடலான்னு பார்த்தா விட மாட்டாருங்க போல் இருக்கு. அந்த பாரம்பரியத்துல வந்தவங்க நீங்க, உங்க ரத்தத்திலே வீரம் இருக்கும். நீங்க துணிஞ்சு காட்டுக்கு போனாலே அந்த வீரம் உங்களுக்கு தானா வந்துடும். துணைக்கு வேணா நாங்க வரட்டுமா? துப்பாக்கி வெடிகுண்டு ஏதாவது வேணுமா? வேண்டாம். வெடிகுண்டெல்லாம் இப்ப நாட்டுல தான் போடுறாங்க, காட்டுல போடுறது இல்ல. நான் ஒண்டி வில்லாலேயே பல புலி அடிச்சு கொண்டிருக்கேன். வீட்டுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த வாரம் ரேஷன் வாங்கிருவியாக்கும். ஆமா. இல்ல ஐயா உடனே புறப்பட்டுருவாருன்னு சொல்ல வந்தேன். ஐயோ, மாட்டை போங்க. எங்க காணவே? செடியா செய்து வாயா பாக்கலாம். எனக்கு நாட்டை கெடுத்து போது காட்டையும் கெடுக்காது. வீட்டை பத்திரமா பாத்துக்க. புலி பிடிக்க போற காலம் வந்துருச்சு பாத்தீங்களா? கண்ணெல்லாம் கண்ணீரு. இது வெறும் கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். இப்படிப்பட்ட ஒரு வீர வரலாறு கிடைக்க போகுதேங்கிற எனக்கு சந்தோஷம். உங்களை எல்லாரையும் ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன். நீங்களும் நல்லா பாத்துக்குங்க. ஏங்க, நீங்க இப்படி எல்லாம் சொல்றத பார்த்தா திரும்பி வரமாட்டேங்கிறியா? அட வாய கழுவுமா.
போறது காடு, பிடிக்க போறது புலி. ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்காது பாருங்க. நான் போறேன். பாருங்க எந்த மாதிரி நேரத்துல என்ன பாட்டு போடுறான்னு. டீ கடையில ரிக்கார்டு போட்டா நம்ம தடுக்கவா முடியும்? அவன் எப்பவுமே எனக்கு எதிரியா. வேணும்னே இந்த பாட்டை போடுறான். அவன் கடையில யாருமே டீ சாப்பிடாதீங்க. அவன் அவசகனம் புடிச்ச எந்த பாட்டை போட்டாலும் சரி, அந்த புலிய நான் பிடிக்காம விட மாட்டேன். இப்ப என்ன செய்வீங்க? எப்படியோ காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிட்டானே. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கிடைக்காமலா போறான். அவன் கிடைச்சானா நம்ம பிடிச்சிடலாம். இவ்வளவு பெரிய காட்டுல என்ன புலி பிடிக்க அனுப்பிட்டானுங்களே. எனக்கு புலி பிடிக்க தெரியுமா? இதுக்கு முன்னால் நான் புலிய பார்த்திருக்கிறேன்னா தோலைத்தானே பார்த்திருக்கேன். எங்க அப்பனும் பாட்டனும் புலிய பிடிச்சு தின்னு விட்டு தோலை ஆணியில தொங்க விட்டு போயிட்டானுங்க. அதனால வந்த வேண இன்னைக்கு என்ன புலி பிடிக்க அனுப்பிட்டானுங்க. இதுக்கு ஆரத்தி வேற. நம்ம ஊர் இருக்கிற ஜனங்களுக்கு விவசாயே இல்ல. எதுக்கு ஆரத்தி எடுக்கிறது, எதுக்கு மாலை போடுறதுன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவனையாவது ஒருத்தனை எதுலயாவது மாட்டி விட்டுருவானுங்க. இன்னைக்கு நான் மாட்டிட்டேன். புலி இன்னைக்கு தான் நான் புலிய உயிரோட பாக்குறேன். ஆனா சைஸ் பெருசா இருக்கே. இது பூனை. இது வேற வந்து காட்டுக்குள்ள பயமுறுத்துது. போ ஏ போ. புலி எந்த பக்கமா போச்சு? ஐயோ அம்மா. ஒண்ணு இல்ல, செடி அசைஞ்சிருக்கு. எங்க போனாலும் நான் விட மாட்டேன். ஏ புலி, புலிய எந்த பக்கம் அடிக்கலாம்? முன்னால அடிக்கலாமா, பின்னால அடிக்கலாமா? மண்டையில அடிச்சாதான் சாகும். இந்த புலிக்கு மண்டை எங்க இருக்குன்னே தெரியலையே. சரி, குத்து மதிப்பா அடிப்போம். என்னது ஒரே அடியில புலி விழுந்துருச்சு? சென புலி அடிச்சிட்டம் போல் இருக்கு. புலி கனமா வேற இருக்கு. இது எப்படி ஊர் வரைக்கும் கொண்டு போறது? ஒண்ணு செய்வோம். அறுத்து கை வேற கால் வேறையா பீஸ் பீஸா கொண்டு போயிடுறேன். உண்டி விழால அடிச்ச அப்படியே போயிருவேன் நினைச்சா கத்தில வர இருக்க போறியா? காட்டுக்குள்ள ஏன்டா புலி வேஷம் போட்டு படுத்திருக்க? சந்தன கட்டதுன்னு போலீஸ் நடந்துச்சு. அவங்கள்ட்ட மாட்டாம உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஆமா, நீ என்ன சர்க்கஸ்ல வர ரிங்கு மாஸ்டர் மாதிரியா இருக்க? உங்க கதை என்ன? ஏ சோக கதைய கேளு சந்தன கட்ட, அத கேட்டாத்தான் நான் உடுவேன் சந்தன கட்ட. அட ஏ சோக கதைய நீ ஏன் பாடுன? அட சும்மா இருக்க மாட்டாம
எங்க அப்பனும் பாட்டனும் எனக்கு இளம் புலின்னு பேரை வச்சுட்டு செத்து போயிட்டானுங்க. ஊர்ல இருக்கிறவனுங்க எல்லாம் என்ன புலி பிடிக்க காட்டுக்கு அனுப்பிட்டானுங்க. புலிய பிடிக்காம போனேன்னா என் தோலை உரிச்சு ஆணில மாட்டிடுவானுங்க. நான் இதோட ஊருக்குள்ள போக முடியாதே. இதையெல்லாம் கழுவிட்டு போ. அட நீயும் ஊருக்குள்ள போக முடியாது, நானும் போக முடியாது. இப்ப நம்ம 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். நீ தப்பிக்கணும்னா நான் ஒரு வழி சொல்றேன். என் பின்னால வா. உனக்கெல்லாம் எதுக்குடா இந்த பொழப்பு? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசை, காசு இல்ல, அதனால சந்தனம் கட்டி திருடுனேன். இப்ப நான் கொண்டு போய் வைக்கிறேன். அந்த இடத்துல மாப்பிளை பார்க்க நிறைய கட்டைங்க வரும். அது ஒரு கட்டையை நீ கல்யாணம் பண்ணிக்கடா. ரொம்ப சந்தோஷம். அடச்சீ. ஏன் நடிக்கிறீங்க? புலி 2 கால நடக்குமாடா, 4 கால நடறா. ஐயப்பா ஐயப்பா. அண்ணே, ஐயப்பா மாதிரி மேல உட்காந்துறாதீங்க, முதுகு தாங்காது. வாய் பேசாத. ஐயப்பா ஐயப்பா என்ன ஐயப்பா. சபரிமலைக்கா போற நீ? ஏதோ ஒரு மலை பேசாம வாங்க. ஐயையம்மா. என்னடா? நிஜமான புலி இந்த பக்கம் தான் நடந்து போயிருக்கு. அப்படியே ரூட்ட மாத்து. பண்ணி மாதிரி வராத. குனிஞ்சு வாடா. குனிஞ்சு வரேன். ஈரக்குள்ள வெந்து போயிடாமா? வெந்து போகாத, அந்த போகும். ஏண்டா கூப்பிட்ட? சட்டு புட்டுன்னு சொல்லி ஜனங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பசிக்குது, 2-3 பண்ணு விடுங்கண்ணே. பன்னா? ஏண்டா புலி எங்காவது பன்னு திங்குமாடா? நீ பன்னு திங்கிற ஜனங்க பார்த்தா என் கதி என்ன ஆகுறது? பண் புலின்னு சொல்லுங்க. பேசாத, உன்னை பெண் புலி ஆக்கிடுவேன். இருட்டுட்டு உனக்கு ஏதாவது இற போடுறேன். ஏய், கால் விடுறா. ஏய், இந்த ட்ரெஸ்ஸ பார்த்தா சர்க்கஸ் புலியே நடுங்க. கால் விடுறா. இனிமே நீ பண்ணு கேட்ட இந்த காலாலேயே மிதிச்சு உன் வாயை பண்ணு மாதிரி ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஓ, டேய், ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாலும் வாயை திறந்து பேசிடாத. வேணும்னா உருமு. என்னது? புலி மனுஷ மாதிரி இருக்குது. இது இருண்ட ஆப்பிரிக்காவில இருந்து கிராஸ் ஆகி இந்தியாவுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் புலியா மாறும். இப்படி நாடு விட்டு நாடு வந்து எத்தனை பேரை பலி வாங்கிடுச்சு. இப்ப மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்க. நீ கொடுத்த 2 ரூபாய்க்கு எவ்வளவு நேரம் விட பாப்ப? போடா. இந்த புலிய செட்டப் பண்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஏங்க, புலி என்னங்க திங்கும்? புண்ணாக்கு திங்க. புருஷன் என்ன திம்பான்னு விசாரிக்காதீங்க. புலி என்ன திங்கி, பூனை என்ன திங்கும்னு விசாரிங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு. அட வாம்மா. சரியான மடப்பசங்க. புலி நம்புறாங்க வரு. ஏங்க, இந்த புலிக்கு என்ன வயசாச்சு? ஏன் புலிக்கு உன் பொண்ணை கொடுக்க போறியா? முதல்ல வீட்டுல ஜாதகம் இருந்தா எடுத்து உன் வயசை பாரு, எத்தனை நாளைக்கு இருக்க போறோம்னு. போயா. ஐயா, புலியோட மத்தியான சாப்பாட்டுக்கு 2 ஆட்டுத்தோட சொல்லியிருக்கேன். உன்னை வேக வச்சு என்கிட்ட கொடு, வேக வைக்காம ஒண்ணு அதுகிட்ட கொடு. எனக்கு அதுகிட்ட கேட்டு வாங்கிக்க. கரெக்ட். இப்படி காய போடுறானே. கிளம்பலி. யோ, என்ன நேரம் போட்டிருக்கு? புலிய பார்க்க உங்களுக்கு எல்லாம் ஒரு விவசாயே இல்ல. யோ, புலிய பாக்குறது நான் வரல. பின்ன வாங்க வந்தியா? அதெல்லாம் விக்கிறது இல்ல. இல்ல ஜேம்ஸ் சார் உத்தரவோட புலிய சுட வந்திருக்கேன். சுட்டுக்கோ. இரு, சுட்டதுக்கு அப்புறம் பாடி என்கிட்ட தான் ஒப்படைக்கணும். ஏன்னா எங்க குல வழக்கப்படி நான் தான் அடக்கம் பண்ணுவேன். போ. அட பாவி. ஐயோ ஐயோ. ஐயோ, சுட்டுட்டான். சுட்டுறாங்க சார். சொன்ன கேளுங்க சார். சுற்ற வேண்டியதுதான் சார். சுட்டுறாங்க சார். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, வசூல்ல பங்கே வாங்கல சார். என்ன புலி தமிழ் பேசுது? தமிழ்நாட்டு புலி தமிழ் பேசாம பின்ன கொங்கணியா பேசும். ஐயா, இளம்புலிய பிடிக்கிறதுக்கு வேறொரு வழி இருக்கு. இவனை வெளியே அனுப்புனா அவன் இவங்கிட்ட பேச வருவான். அப்ப நீங்க அவனை லபக்குன்னு பிடிச்சிடலாம். சரியான ஐடியா. புலியாவது மண்ணாங்கட்டியாவது.
அட பாவி, நீ இன்னும் சாகலையா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன வச்சு கலெக்ஷன் பண்ணி காசுலாம் அள்ளிட்டு ஓடிட்டியா? காசு எதுக்காக அழிட்டு வந்தேன்? உனக்கு பொண்ணு பாக்குறதுக்காகத்தான். பொண்ணு பக்கத்து ஊர்ல இருக்கு, நான் போய் கூட்டி வர்றேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. இங்க இருக்க வேண்டாம், எங்காவது அப்படி போய் ஒரு ஓரமா இரு. அம்மா! ச்சே. இந்த பக்கம் தான் ஓடி. ஐ அண்ணே. அண்ணனா? நீ என்ன கூடவா பிறந்த? நான் தானே பண்புலி. புலியா? உடம்புல புள்ளிய காணோம். அதான் தண்ணியில தள்ளி விட்டீங்களே, பொண்ணுங்க. மாமனார் வீட்டுல இருந்து மாலையும் கையுமா சீர்வரிசையோட வர்றாங்க. எங்க வீட்டுல இருந்து கூட வராங்க. வர சொல்ற. வாங்க வாங்க. கடம்புலி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரஸ்? ஓகே. இப்போ உனக்கு சந்தோஷமாடா? சந்தோஷம். கம் ஆன், ஃபாலோ மீ.